தூங்குறது இல்ல, அழுவாச்சு. இன்னைக்கு வேற இவருக்கு ஊசி வேற போட போறோம். ஆனா இவனுக்கு இன்னைக்கு 47வது நாள். புதன்கிழமை தானே ஊசி போடுவாங்க. ஐயோ ஓன்னதா இப்படிதான் போட சொல்றான். அம்மா தூங்கவே விடலையா தங்கம்? உன்னை ஏன் டிஸ்டர்ப் பண்ண போனா? நான் தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுவேன். தெரியுமா எனக்கு? தெரியாதா? காலையில வேலை கிளம்பிட்டீங்க? வேலை கிளம்பியாச்சு. அவரு முடியாம அயன் பண்றது பெருசு. அவரு கவனிக்கவே இல்லை, அவரு பாட்டுக்கு போன் நோண்டிட்டு இருக்காரு. கையை மட்டும் அவரு கவனிக்கல, போன் அப்படியே மும்மரமா பாத்துக்கிட்டு இருக்காரு. நான் அன்னைக்கு சொன்னா இல்லையா உங்ககிட்ட, வீடியோல கூட இருக்கும், உதறி போடுன்னு. உதறி போடுன்னு சொன்னேன். உதறி தான் போடணும், துணியை சுருக்கம் இருக்காது. ஐயா இந்த மாதிரி சின்ன பிள்ளைல பூச்சி எடுத்தாலே அழுங்க. ஆமா ஆமா ஆமா, பூச்சி எடுத்தாலே அழுகுங்க. அப்பதான் சரி சரி உனக்குல வடக்குல உங்களுக்கு வடக்குல பூச்சி உங்க அம்மா பூச்சி போட்டுருவா. ஐயோ பாவம், வீங்கி போயிடும். அதான் இப்படி வச்சு எங்க சபியில வச்சு ஆட்டுவா. அப்பதான் பேசாம இருப்பான். வானத்தா கூட அழுவோம். சபி இப்படி இப்படி ஆட்டி விடுவோம். பிடிச்சிட்டு போயிட்டா சபியை பிடிச்சிட்டு ஆட்டி விடுவா. அந்த அந்த என்ன பாடுபடுத்த போறானோ தெரியல. எப்படியும் நாங்க தான் பாடுபட போறோம். நீ வேலைக்கு போயிடுவ, நைட்டு வந்து கொரட்டை விட்டு தூங்கிடுவ. உனக்கு என்ன? சின்னது பிறந்து பிரிஞ்சு வாங்கிட்டோம், பெருசு பிறந்தப்போ அவங்க தான் வாங்கிட்டோம். இப்போ இவனுக்கு ஐஸ் கட்டிலாம் போட்டு வச்சாச்சு. பிளாஸ்டிக் கப்ல இது. நானா எப்பயோ சாப்பிட்டேன்பா. நீயும் சபியும் சாப்பிடணும். விளையாடுங்க. அது காலை உணவுன்னு சொல்லலாம். அழகா காலை உணவு இல்ல காலை சாப்பாடுன்னு சொல்லலாம். பிரேக்ஃபாஸ்ட், சிற்றுண்டி ரொம்ப நம்ம பழையதுக்கு போக வேணாம், காலையில சாப்பிடறதுக்கு அவ்வளவுதான். காலை உணவு என்னவென்றால் அட்டை சுருட்டி விட்டுறா விட்டுட்டியா? சுருட்டி விட்டு ஹே गाइस ஹாய் நண்பர்களே. இது நிறைய நான் அதெல்லாம் காட்ட மாட்டேன். இவனுக்கு காட்டிட்டு இருந்தா நானே. உனக்கு போன் வருது. இன்னைக்கு நம்ம வீட்டுல பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மக்ரோனி. பாப்பா வரப்போகுது. பாப்பா வரப்போகுது. யார் செஞ்சது மக்ரோனி? சூப்பரா இருக்கும் மக்ரோனி. சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே, என்ன சாப்பாடு இன்னைக்கு? என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா மக்ரோனி. மக்ரோனி கூட என்ன இருக்கு? சப்பாத்தி. நைட் வச்சு சப்பாத்தி இருக்கு. குக்கர் தூக்கிட்டு வந்திருக்கேன். சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி. சூடு பண்ணோன்னா வேற லெவல்ல இருக்குது இன்னைக்குமா? ஆமா, நீ டேஸ்ட் பண்ணிட்டே? நீ காலையிலேயே ஒரு சப்பாத்தி அடிச்சு ஏத்திட்டேன். இதை நம்ம என்ன பண்ணுவோம், இதை பசி இழுப்போம். ஒரு நிமிஷம், எப்படி படுத்திருக்கான் கீழே பாக்குது. அங்க நம்ம வந்து இப்படி 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 பார்த்தோம். நீங்க சமோசா நினைச்சுக்கோனா, இது வந்து சப்பாத்தி தான். 4 பகுதிகளாக நான் மடிச்சு வச்சிருக்கேன். ஓகே, இன்னொரு சப்பாத்தி கூட எடுத்து வச்சுக்கலாம்.
சுட்டுருக்கோம், தண்ணி சுட்டுருக்கோம். ஆஃப் பண்ணி விட்டு. மாமா இதுல புளிக்க ஊத்திட்டு மாமா மாமாட்ட ஊசி போட ஏங்க, மாமா தண்ணி சுட்டுட்டா பாருங்க ரகரன்னு. ஓகே நமக்கு வந்து மிச்சம் இருக்கிறது கேக்கல. கால் மட்டும்தான் ஏங்க ஆஃப் பண்ணு. நமக்கு கால் மட்டும் தாங்க இருக்கு கறி இருக்கும் கறி இருக்கா இருக்கும் அதெல்லாம் நான் அந்த ஓகேப்பா இதாம்மா நீங்க நம்ம வீட்ல பிரேக்ஃபாஸ்ட் ஓகேங்களா ஓகே. ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் ஜங்க் ஃபுட் ஆட் ஆயிருக்கு இல்ல மக்ரூனில வந்து வெஜ்ஜீஸ்லாம் போட்டு பண்ணிருக்காங்க. சூப்பரா தான் இருக்கும் சாப்பிட்டு பாத்துக்கோங்க. ஓகேங்களா பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா சப்பாத்தி 1 பீஸ் அதை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் கோழிக்கால் ஓகேவா சிக்கன் லெக் அதை எடுத்து வச்சிருக்கேன் கூட சிக்கன் பீஸ் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சோண்டு சிக்கன் என்ன பாஸ்தாவா இப்போ சிக்கன் பாஸ்தா ஆயிடுமா இது இல்ல சிக்கன் அதுல போட்டாதான் சிக்கன் பாஸ்தா. இது கூட இது வெஜ் மக்ரூனி. வெஜ் மக்ரூனி ஓகேங்களா இதாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. உங்க அம்மா சொல்ல உங்க தங்கச்சி செஞ்சாங்க. இவங்க சொல்ல அவங்க கிட்டனாங்க. ஓகே ரைட் பாப்போம் இருக்கிறான். ஆஹா அப்படி சொல்லுவோம். ஆஹா அப்படி இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு மசாலா அந்த பச்சை வாசம் அடிக்கல மக்ரூனி நல்லா பாயில் ஆயிருக்கு சூப்பரா இருக்கு டேஸ்ட் ஓகே ஊசி பால் ஊத்துறேன். பாய்.